Hi, hello everyone. Welcome back to RSNDS channel. இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்காக தான் சில சிம்பிளாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வெக்கபுலரிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். பிகினர்ஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகள் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பேசிக் கிராமர் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வெக்கேப்ஸ் தெரிஞ்சிருச்சுனால அவங்களுக்கு தே கெட் இன்ட்ரெஸ்ட் டு டாக் இன் இங்கிலீஷ். தே கேன் ஸ்டார்ட் டு டாக் இல்லைங்களா? அதுக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ்என் தியாஸ் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். இப்போ இந்த வெக்கபுலரிஸ் எல்லாமே டைம் ரிலேட்டடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இப்போது ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப காலத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அதனால நம்ம ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னா முன்னொரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். அதை வச்சு அவங்க சென்டென்ஸ் பிகினர்ஸு மேக் பண்ணலாம். அதே எ லாங் டைம் எகோ அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப காலத்திற்கு முன்னாடி அப்படின்னு தான் அர்த்தம். ஒன்ஸ் அப்பான் எ டைம்னா முன்னொரு காலத்தில், எ லாங் டைம் எகோனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ரெண்டும் ஒன்றே தான், ஒரே சிச்சுவேஷனாக நம்ம சொல்லுவோம். அதே எ ஃப்யூ இயர்ஸ் எகோ, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக ஒரே மாதிரி தானே வருது. அப்போ கன்ஃபியூஸ் இல்லாமல் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த வார்த்தைகள் வேணாலும் அவங்க ஈஸியாக எந்த ஈஸியாக இருக்கோ அதை அவங்க செலக்ட் பண்ணி பேசலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அட் திஸ் டைம் அப்படின்னா இந்த நேரத்தில். இந்த நேரத்தில் அப்படி சொல்கிறக்கு அட் திஸ் டைம். திஸ் அப்படின்னால இது, இந்த அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? எக்ஸாக்டாக சொல்கிறக்காக தான் நம்ம இங்கே அட் அப்படிங்கிறது போட்டிருக்கிறோம். அட் திஸ் டைம்னா இந்த நேரத்தில். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் தோஸ் டேஸ். தோஸ் அந்த காலத்தில், தோஸ் டேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? தீஸ்னால் இவைகள், தோஸ்னா அவைகள் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனில் நம்ம பார்த்துருக்குறோம் கிராமரில். இதில் இன் தோஸ் டேஸ், அதே இன் தீஸ் டேஸ்ன்னு நீங்கள் கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்கள், இந்த காலத்தில் எல்லாம். இன் தீஸ் டேஸ் அப்படின்னா இந்த காலத்தில். இன் தோஸ் டேஸ் அப்படின்னா அந்த காலத்தில், அந்த நாட்களில், அந்த மாதிரி கூட சொல்லலாம். இன் தீஸ் டேஸும்போது இந்நாட்களில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பிஃபோர் திஸ் அப்படின்னா இதற்கு முன்பு. திஸ்னால் இது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஃபோர்னால் முன்பு, பிஃபோர் திஸ்னால் இதற்கு முன்பு, இதற்கு முன்பாக. இப்போது வேர் யூ வேர் பிஃபோர் திஸ் அப்படின்னா புதுசாக ஒருத்தர் ஒரு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நெய்பர் வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, வேர் யூ வேர் பிஃபோர் திஸ் அப்படி கேட்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எ லிட்டில் வைல் பேக் அப்படின்னா எ லிட்டில் வைல் பேக் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது எ லிட்டில் வைல் பேக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன்ஸ் அகைன் அப்படின்னு யாராவது சொல்லும்போது மீண்டும் ஒரு முறை, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள். ஒன்ஸ் அகைன், மீண்டும் ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் ஃப்யூச்சர் அப்படின்னா வருங்காலத்தில். இப்போ வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்கலாம். இட் மே பி இன் ஃப்யூச்சர் அப்படின்னா ஃப்யூச்சரில், இந்த வருங்காலத்தில் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன் ஃப்யூச்சர்னு சொல்லலாம். பிஃபோர் தென் அப்படின்னா அதற்கு முன்பு. அதற்கு முன்பு. பிஃபோர் திஸ்னால் இதற்கு முன்பு, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு இதற்கு முன்னாலே அப்படின்னு சொல்லும்போது பிஃபோர் திஸ். அதற்கு முன்பும்போது பிஃபோர் தென் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டில் நவ், இப்பொழுது வரைக்கும். அன்டில் நவ்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அன்டில் நவ், டில் நவ், டில்னால வரை, இப்பொழுது வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹி டிட்ன்ட் கம் டில் நவ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? இப்போது வரைக்கும் அவர் வரல அப்படின்னு சொல்லும்போது டில் நவ். ஐ டிடன்ட் ஈட் டில் நவ் அப்படின்னா இப்போது வரைக்கும் நான் இன்னும் சாப்பிடல, இது வரைக்கும் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் அண்ட் ஹார். இன் அண்ட் ஹார் அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரத்தில். எப்போ வருவார், வென் ஹி வில் கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவார். ஹி வில் கம் இன் அண்ட் ஹார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எ ஃப்யூ டேஸ் எகோ. எ ஃப்யூ டேஸ் எகோ அப்படின்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக. எ ஃப்யூனால் ஒரு சில, கொஞ்சம் அப்படி, ஒரு சில நாட்கள். எ ஃப்யூ டேஸ்னால் ஒரு சில நாட்கள். முன்பாகனா எகோ. எ ஃப்யூ டேஸ் எகோனா கொஞ்ச நாளைக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம்.
நவர் டேஸ், நவ் எ டேஸ், நவ் எ டேஸ் அப்படின்னா இந்நாட்களில், இந்நாட்களில், இன் தீஸ் டேஸ் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இதுக்கு. சரிங்களா? அடுத்து எ ஃபியூ டேஸ் லேட்டர், லேட்டர்னால அப்புறம், பிறகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஃபியூ டேஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில நாட்கள், கொஞ்ச நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எ ஃபியூ டேஸ் லேட்டர்னால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதான் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், எஸ்டர்டே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நேற்று. இப்போது எஸ்டர்டே, டுடே, டுமாரோ அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எஸ்டர்டேனா நேற்று. த டே பிஃபோர் எஸ்டர்டே, த டே பிஃபோர் எஸ்டர்டே, நேற்றைக்கு முந்தின நாள். எஸ்டர்டேனா நேற்று, பிஃபோர்னா முந்தைய, த டே நாள். அப்போ நேற்றைக்கு முந்திய நாளைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், முந்தா நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? முந்தா நாள் அப்படிங்கிறதுக்கு த டே பிஃபோர் எஸ்டர்டே. எஸ்டர்டேனா நேற்று, நேற்றைக்கு முந்தைய தினம், அதைத்தான் முந்தா நாள் அப்படி சொல்லுவோம். அடுத்து டுடே அப்படின்னா இன்னைக்கு, இன்று அப்படி. திஸ் மார்னிங் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கவனிங்க, டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங் அப்படி தான் சொல்லணும். இன்னைக்கு காலையில், இன்னைக்கு காலையில் அப்படின்னா திஸ் மார்னிங். திஸ் ஈவினிங்னா இன்றைக்கி சாயங்காலம் அப்படி சொல்கிறோம். அதே வந்து இன்றைக்கி நைட்டு, டு நைட். அப்போது வி டைன் அவுட் டு நைட் அப்படி சொல்கிறோம். இன்றைக்கி நைட்டு நாங்கள் வெளியில் சாப்பிட போகிறோன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். டு நைட் வி டைன் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். டோன்ட் ப்ரிப்பேர் எனிதிங், அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே இது யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் இந்தியாஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.